துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. நாம இதுக்கு முந்தைய பதிவு சுக்கிரனுடைய கோச்சார பலன்கள், அதாவது ராசியிலிருந்து 6ஆம் இடம் வரை சுக்கிரன் நின்றால் எந்தெந்த பலன்கள் அப்போதைக்கு ஏற்படும் என்பதை பற்றி பார்த்தோம். இனி தற்போது சுக்கிரன் 7வது இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரை ராசிக்கு உள்ள பலன்களை பார்ப்போம். 7வது இடத்தில், அதாவது ராசிக்கு 7வது இடத்தில் சுக்கிரன் வரும்பொழுது அடிக்கடி அலைச்சலும் உண்டாகும். நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவில் கசப்பான சூழ்நிலை உருவாகும். சுக்கிரன் ராசிக்கு 8ல் வரும்பொழுது பெண்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும், பெருமளவு பொருள் வசதி ஏற்படும், கல்வியில் சிறப்பு உண்டாகும், தான தர்மம் இடம்பெறும். ராசிக்கு 9ல் வரும்போது குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும், தன தானிய சம்பத்து கிடைக்கும், கல்வியின் சிறப்பு கூட உயர்வடையும். ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் 10ல் வரும்போது காரிய சாதனை ஏற்படும், நண்பர்களின் பிரிவு பகை போன்றவை நீங்கி அந்யோன்யமான நட்பு மன நிம்மதி ஏற்படும். ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வழியே வந்து இந்த ஜாதகருடைய அமைப்பை கெடுத்தாலும் கெடுக்கும். இந்த காலத்தில் ஒரு சிலர் ஏதாவது ஒரு பழி பாவத்திற்கு கூட ஆளாக நேரிடும். சுக்கிரன் ராசிக்கு 11ல் வரும்பொழுது ஆடை ஆபரண அணிகலன்கள் சேர்க்கையும், வீடு மனை நிலம் வண்டி வாகனம் போன்ற வகையில் சிறப்பும் உண்டாகும். ராசிக்கு 12ல் சுக்கிரன் வரும்போது ஆடம்பர பொருள்களில் அதிக அளவு லாபம் ஏற்படும். அதே சமயத்தில் துணி வகையில் நஷ்டமும் பொருட்சேதமும் போன்றவை கூட ஏற்படக்கூடும். இதுவரை சுக்கிரன் கோச்சார கதியில் ராசியிலிருந்து 6ஆம் இடம் வரை முதல் பாகமும், 7லிருந்து 12ஆம் இடம் வரை உள்ள பலன்களை 2ஆம் பாகமாக பார்த்தோம். பலன்களை பார்த்து பலன் அடையுங்கள். இதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.